ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு சமையல் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து எதாவது குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழம்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்ன குழம்பு பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நல்லா காரசாரமாக புளிப்பாக ஒரு குழம்பு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காரசாரமாக புளிப்பாக வேணும் அப்படின்னு யோசிச்சா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அந்த குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக கத்திரிக்காய் வந்து எடுத்து வாங்கி வச்சுருந்தேன். சரி, அந்த கத்திரிக்காயில் குழம்பு பண்ணலாம். இது டக்குன்னு எனக்கு தோன்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் இருந்துச்சு, கத்திரிக்காய் வெண்டைக்காய் 2 இருந்துச்சு. சரி, 2ல் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து வெண்டைக்காய் குழம்புட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோவில் குட்டி குட்டி கத்திரிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் தான் குட்டி கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் தான் செய்யணும்னு இல்லை, இதை விட கொஞ்சம் பெருசாக பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கும்ல, அதில் கூட நம்ம பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம், கத்திரிக்காய் போடுறது. அதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி. என்னாச்சு தெரியுமா, இதுக்கு முன்னாடி வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பேசி மூச்சு பிடிக்க பேசுகிறேன், ஒரு நிமிஷம். அதில் வந்து மைக் போடாமல் நான் பேசிட்டேன். மைக் எடுத்து இப்போ தான் மாட்டியிருக்கேன். மறுபடியும் பேச சொன்னாங்க. நான் பேசவே மாட்டேன், முதல்ல பேசுகிறதே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். குழம்பு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். நம்ம வீட்டு ஆளுங்க காரசாரமாக சாப்பிடுவாங்க, புளிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் புளி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு புளிப்பு இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக அப்படியே வாயில் வச்சா எச்சல் ஊறணும், அந்தளவுக்கு புளி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக புளிப்பு இருக்கும், அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து சின்ன தக்காளி வந்து 4 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே உரித்து எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயும் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ ஒன்றுன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசால் கொஞ்சம் வதக்கி அரைச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதக்கி கொஞ்சம் அரைக்கணும். அதனால் வதக்கி ஆற வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கும். அடுப்பு பற்ற வைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைப்படுது. ஏன்னா இப்போ தானே இந்த மாதிரி அடுப்பெலாம் புதுசாக யூஸ் பண்ணுறதுனால சரி அது வந்து டக்குன்னு விட்டால் ஆஃப் ஆகிடுது. அதை கொஞ்சம் நேரம் பொறுமையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டால் ஆஃப் ஆகிறதில்ல. இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். பெரும்பாலும் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நம்ம வீட்டில் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வதக்கிறதுக்காக தான், தக்காளி வதக்கிறதுக்காக. ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு இதை வதக்கிட்டு கடைசியில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தேங்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கல. வெங்காய வெள்ளைப்பூடு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி வந்து நான் வந்து இதில் ஒரு 2 தக்காளி தான் போட போகிறேன். மறுபடியும் அது வதக்கிறப்ப 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதனால் இதில் 2 மட்டும் போடுறேன். இதையும் சேர்த்து வதக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மசால் பொடி போட்டு இதிலேயே வதக்கிடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் குழம்பு தூளுமே சேர்த்துப்போம், அதனால் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போதும். அடுத்து மிளகாத்தூள் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் இந்த இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து நல்ல காரம், அதனால நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா இது கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம். மசால் வந்து வதக்கணும் இல்லையா, அதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இங்கே குடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இன்னி நாங்கள் வந்து குடி வரல. ஏன்னா மாமாவுக்கு வந்து கால் அடிபட்டிருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்னி கால் வந்து அந்தளவுக்கு சரி ஆகலை மாமாவுக்கு. கொஞ்சம் இன்னி ஒரு 2 வாரத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வீடு பால் காய்ச்சிட்டு அப்படியே பூட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு மாமாவுக்கு மட்டும் நாங்கள் எடுத்து போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. டெய்லி ரொட்டீன் அப்படி தான் இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுனா செஞ்சோம்னா அங்கே செஞ்சுக்குவோம். மதியம் லஞ்செல்லாம் செய்யணுன்னா இங்கே வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் மாமாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அப்புறம் சாயங்காலம் ஒரு டைம் வந்து லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டீ காஃபிலாம் வச்சு குடிச்சிட்டு இந்த மாதிரி போகிற வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். இனி ஒரு 2 வாரத்துக்கு. அதுக்கப்புறமா மாமா காலில் கட்டு போட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடு ஃபுல்லாகவே இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸி கூட நான் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4ஆக நான் வந்து கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம்.
எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயை கொஞ்சம் வதக்கி எடுத்துருவோம். கத்திரிக்காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்து கூடயே ஒரு 10 மிளகு சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்துக்கூடயே ஒரு 2-3 பூண்டு பல்லுமே அதில் இருந்தது, அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். அப்புறமா 2 தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம குழம்புத்தூள், வீட்டில் எல்லாம் குழம்புத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்புத்தூள் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். மசால் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் இது போல் வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து முன்னாடியே நம்ம வேக வச்சுட்டோம் இல்லையா, அந்த வதக்குனதுலேயே வெந்திருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக வெந்ததுக்கப்புறமா புளி ஊற்ற தேவையில்லை, இப்போயே நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, முன்னாடி எதுலேயும் உப்பு சேர்க்கலை, இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, இப்போ தண்ணி சேர்த்துடலாம். போதும் இந்த அளவுக்கு. இப்போ வந்து குழம்புல தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். குழம்புல வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டி சேர்ந்து வரவும் ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கெட்டியாகவும் வேண்டாம், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கெட்டியாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கனாலே நிறைய சாதம் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குழம்பு வந்து இது நிறைவாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஈஸியான முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.